ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு பக்காவான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மியூசிக் பிளேயர் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மியூசிக் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மியூசிக் பிளேயர் வரும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வாழ்நாள் முழுக்க அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. அப்படியான ஒரு பக்காவான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போயிருப்போம், தியேட்டரில் போய் படம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த பப்புக்கு இதே மாதிரி போயிட்டு எவ்வளோ ஒரு பாடல் நல்லா ஒரு ஹோம் தியேட்டர் சொல்ல பக்காவாக வந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு மியூசிக் பிளேயர் நம்ம மொபைலில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் தான் இதுவும் ஒன்று. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நான் இது வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வெர்ஷன். இந்திய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 பக்கமாக வரும். ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி உங்களுக்கு வந்து தந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிளாக்கு கூட்டிகிட்டு போய்விடும். இது உங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த டவுன்லோட் லிங்க் 1 ஆர் டவுன்லோட் லிங்க் 2 இருக்கும். இதை நீங்கள் வந்து எதை நீங்கள் வேணால் கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு பாருங்கள் டவுன்லோட் லிங்க் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் ஆடு ஓடும். ஆடு ஓடி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கிப் ஆடு அப்படிங்க இருக்கும். இந்த ஸ்கிப் ஆடு அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற அடுத்த ஆப்ஷன் தான். சரி, இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா MP3 பாட்டு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். அதாவது இந்த மியூசிக் பிளேயரில் இருக்கிற சிஸ்டம் வேறு ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயரில் இருக்குதா எனக்கு கூட தெரியலை. அப்படி இருந்தாலும் இதில் உள்ள ஃபியூச்சர் இது வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் பிளேயர்லையும் கிடையாது. இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மியூசிக் பிளேயர் அடிச்சுக்கு எந்த ஒரு மியூசிக் பிளேயரும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. சும்மா பக்காவான ஒரு சாஃப்ட்வேர். நான் இப்போ ஒரே ஒரு MP3 சாங் மட்டும் இப்போ உங்கள் முன்னாடி நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்த MP3 சாங்கை வந்து கேட்டிருப்பீங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதாவது இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு MP3 சாங் கேட்டுட்டு இருக்கும்போது மேலே பாருங்கள் இந்த மியூசிக் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டில் தான் இருக்கும். இதை வந்து இந்த செட்டிங் மாற்றிடுங்க. இந்த ரோக் அப்படிங்கிற செட்டிங் வந்து மாற்றிடுங்க. இந்த சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த ஜெட் ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃபில் தான் இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி ஆன் பண்ணி விட்டுட்டு இவ்வளோ தான் இதில் வந்து விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆடியோ என்ஹான்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆஃபில் தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க இந்த பேஸை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் சும்மா ஒரு சாங்கை நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் இப்போ எப்படி படம் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். சும்மா பக்காவான ஒரு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து வருஷ கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்ளிகேஷனை அடிச்சுக்கிறதுக்கு நான் இந்த நிமிஷமும் சொல்லுவேன், எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வர கிடையாது. நான் எவ்வளோ மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மியூசிக் பிளேயரை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்கள் சொல்லலாம் இந்த அப்ளிகேஷன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து போன வெர்ஷன் இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்து பாருங்கள். அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். முன்ன இருந்த வெர்ஷனை விட இப்போ வந்து ஒரு மடங்கு சும்மா தூக்கலாகவே கொடுத்துருக்குறாங்க. பக்காவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க ஷேர் பட்டன் எழுதி மற்றவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.